ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாசத்துக்கு வரக்கூடிய இன்கம்ஸ் என்ன அப்படிங்கிறது 1, 2, 3, 4 ரைஸ் பண்ணணும். என்னென்னலாம் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? சேலரியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் சொல்லுவோம், அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு சமயம் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாக்க பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இந்த 5 விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரும். இது போக வந்து உங்களுக்கு கிஃப்ட் கூட வரலாம். மாசத்துக்கு ஒரு தடவை அப்பா வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா உங்களுடைய இன்லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய இன்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னாக்க ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒரு வருஷத்துல நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணுறீங்களோ அந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இயர் எடுத்துக்கிட்டு அது டிவைட் பை 12. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வருடத்திற்கு ஒரு தடவை தான் கட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் வருடத்திற்கு ஒரு தடவை தான் கட்டுறேன்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ஏதாவது பே பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். வருடத்திற்கு 2 தடவை நான் வந்து வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ். இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற சொத்து. சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு 2 இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் அசெட்ஸை வந்து வருடத்திற்கு ஒரு முறை எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ், கடன். கடன் வந்து எப்படி வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம் லோன் வாங்கியிருக்கலாம், கார் லோன் வாங்கியிருக்கலாம், கிரெடிட் கார்டு லோன் வாங்கியிருக்கலாம், ஃப்ரெண்டு கிட்டேருந்து லோன் வாங்கியிருக்கலாம், எஜுகேஷனுக்காக லோன் வாங்கியிருக்கலாம், மேரேஜுக்காக லோன் வாங்கியிருக்கலாம், இல்லைனா வந்து ஓவர் டிராஃப்ட் இருக்கலாம். எல்லா லோனையும் போடுங்க. ஸோ 4 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து உங்களுடைய இன்கம், ரெண்டாவது வந்து எக்ஸ்பென்ஸ், மூணாவது வந்து அசெட்ஸ், நாலாவது வந்து லயபிலிட்டிஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.